ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஃபஸ்ட் எக்ஸாமாக ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும், ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நார்மலாக செகண்ட் எக்ஸாம் நடந்திருக்கும். இன்றைக்கி நடந்த காலையில் மற்றும் மத்தியான எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கும், மண்டே எக்ஸாம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு நாள் எக்ஸாமை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எக்ஸாம் யார் நல்லா பண்ணல அப்படின்னாலும் யார் ஃபீல் பண்ணாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸாமாக இன்றைக்கி வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும், ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நார்மலாக செகண்ட் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ காலையில் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, அது மட்டும் 2 மார்க்ஸ்லாம் வந்துருந்துச்சு, கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்டனால இல்லை ப்ராப்ளமேட்டிக்காக கேட்டனால அது கஷ்டமாக தெரிஞ்சிருக்கலாம். ஸோ எல்லாம் உங்களுக்கு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாமில் காலையில் எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. மத்தியான எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக கேட்டனால கொஞ்சம் மீடியமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதிலே ஒரு சில பேருக்கு ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஓட் பண்ணுறது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே ஓட் பண்ணுறாங்க, அவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓட் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துச்சுங்கிறத உங்கள் டிபார்ட்மெண்ட் சொல்லி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீ எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படினால யாரும் வந்து ஃபீல் பண்ணாங்க. முடிஞ்சு போன எக்ஸாமை நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து போயிட்டு உங்களால் வந்து கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் பார்க்காம போயிருந்தீங்க அப்படின்னால பிரச்சனை இல்லை, அடுத்த எக்ஸாமில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். இனிமேல் இந்த தப்பாக பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு போய் உங்களுக்கு கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபீல் பண்ணாங்க, எல்லாருமே இந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரிலேட்டிவ் கிரேடிங் பிரின்சிபல் படி பார்க்குறப்போ உங்களுக்கு காமனாக ஃபஸ்ட்டு மார்க்கும் லாஸ்ட் மார்க் வச்சு பேஸ் பண்ணுறப்போ எல்லாரும் இருக்கிற கிரேட் மாதிரி உங்களுக்கு நல்ல கிரேட் வரும். ஸோ யாரும் வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ முடிஞ்சு போன எக்ஸாம் நினச்சிட்டே வந்து வரப்போகிற எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணால் முட்டுறாங்க. ஏன்னா இனிமேல் வரப்போகிற எக்ஸாம்ஸ்லாம் உங்களுக்கு மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலிட்டி ஓப்பனாலிட்டி தான் இருக்கும். இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் மார்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் யாரும் ஃபீல் பண்ணாங்க. ஸோ நீங்கள் மெஜாரிட்டியாக வந்து ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் வந்திருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும், இல்லாட்டி உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு போன மாடலில் கேட்காம இருந்தனால நீங்கள் அட்டன் பண்ண வரத்தையும் உங்களுக்கு நல்லா எழுதாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டெப் வைஸாக கொண்டு போயிருப்பீங்க, உங்களுக்கு ஆன்சர் வரனால அப்படி தெரியும். ஸோ அதனால் யாரும் வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி மெஜாரிட்டியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க தாட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் நல்லா தான் எழுதிருப்பீங்க, ஒரு 4 சம் நல்லா தான் எழுதிருப்பீங்க, இல்லை 4 கொஸ்டின் நல்லா தான் எழுதிருப்பீங்க. லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் தப்பானோடனே உங்களுக்கு எல்லாமே பேப்பர் வந்து நம்ம கஷ்டமாக எழுதிருக்க மாதிரி தோணிடும். அந்த லாஸ்ட் வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த இது நினச்சோமோ அதே மாதிரி நம்ம வெளியே வர்றப்போ கொஸ்டின் கஷ்டமாகிடுச்சு, நம்ம நல்லா எழுதலை அப்படின்னு நினைப்போம். ஏன்னா நீங்கள் ஒரு மூவியே பார்க்கிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துட்டு செகண்ட் ஆஃப் நல்லா இல்லை அப்படின்னா டோட்டல் மூவி நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதனால் நீங்கள் யாரும் ஃபீல் பண்ணாங்க, எல்லாருக்கும் இருக்கிற தாட் தான். ஸோ அதே மாதிரி எல்லாருக்குமே கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நாளைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் இருக்கும், திங்கட்கிழமை எக்ஸாம் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ நாளைக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அதாவது இப்போ வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு ஷெடியூல் போட்டுக்கோங்க. ஸோ காலையில் மத்தியானம் சாயங்காலம் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மிஞ்சி போனால் அந்த ஒரு 8 o'clock எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் 10 o'clock டைமுக்குள்ளே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக படிக்கிறத ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸை நல்லா பண்ண பாருங்க. இன்றைக்கி எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படினாலும் யாரும் ஃபீல் பண்ணாங்க. ஸோ நீங்கள் உங்கள் எக்ஸாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.